அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா அதுக்குள்ளக்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். E of x of t equal to E max and cos kx minus omega t plus pi. இந்த ஈக்குவேஷனை நம்ம போன வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். அதில் சொல்லாத விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். E of x of t அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயும் போகுது, டிஸ்டன்ஸ்லேயும் வேரி ஆகுது, இன்னொன்று டைம்லேயும் வேரி ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் இதை நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும், இன்னொன்று டைம் யூஸ் பண்ணி கிராஃப் வரையணும், ரைட்டா? ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேவ் E max cos kx minus omega t plus pi. அதாவது காஸ் வேவ்ல இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து காஸ் வேவ்ல இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு ராடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு போச்சு அப்படின்னா, அதாவது ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு போச்சு அப்படின்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். P of x of t equal to P max cos kx minus omega t plus pi. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது? வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். E வெக்டார் அண்டு இன்ட்டு P வெக்டார். ஸோ இதை வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டோம். அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப தான் நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிடைக்குது, அப்படி தானே? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இந்த ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ் வேவ். ஸோ இந்த காஸ் ஃபங்க்ஷனாக தனியாக எடுத்துடுறேன். ஸோ மிச்சம் இருக்கிறத முன்னாடி எழுதிடுறேன். E max அண்ட் P max. ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் EM வேவ் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுது அதை சொல்றதுக்காண்டி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இந்த ஈக்குவேஷன் உதவுது. இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபேஸில் எப்படி இருக்கு, டைம் ஆக்சிஸில் எப்படி இருக்கு, இதை நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.